அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திலே எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது அதிமுகவிலே அடுத்தடுத்த ராஜினாமாக்கள் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் மாற்று இயக்கத்திற்கு போகக்கூடிய இந்த நேரத்தில் கூட அதிமுகவிற்கு உண்மையான தொண்டர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல். அந்த உண்மையான தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி நேரத்திலும் அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கிறாராம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட நிர்வாகிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தல் தோல்விக்கு பிறகான கட்சி மறுசீரமைப்பு மற்றும் எதிர்கால அரசியல் செயல் திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதித்துக் கொண்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து கட்சியின் வாக்கு நிலவரம், நிர்வாக அமைப்பு, பலப்படுத்தும் நடவடிக்கைகளை, தொண்டர்களின் செயல்பாடுகளை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். அதன்படி நேற்று தினம் ராணிப்பேட்டை கிழக்கு, ராணிப்பேட்டை மேற்கு, திருப்பத்தூர், திருவள்ளூர் வடக்கு மற்றும் திருவள்ளூர் மத்திய மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருக்கு. அப்போது பாத்தீங்க அப்படின்னா கட்சிக்கு துரோகம் செய்து விலகி செல்பவர்களை பற்றி யாரும் கவலைப்பட தேவை கிடையாது. அதிமுக என்பது தொண்டர்களின் உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் உருவான ஒரு இயக்கம். இதை எந்த சக்தியாலும் சிதைக்க முடியாது. இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த முயன்றவர்கள் அரசியல் வரலாற்றிலே நிலைத்து நிற்பது வாய்ப்பே கிடையாது. சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியிலிருந்து தொண்டர்கள் விரைவாக மீண்டு புதிய உற்சாகத்துடன் பணியாற்ற இனி நடைபெற உள்ள தேர்தலில் நம்பகமான வாய்ப்பு அமையும். வெற்றி நிச்சயம் நமதே என உற்சாகமூட்டும் வகையிலே எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். இந்த தொடர் ஆலோசனையின் அடுத்த கட்டமாக இன்றைய தினம் திருச்சி மற்றும் நெல்லை மாவட்டத்தினோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை செய்ய இருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருவது கட்சிக்கு சவாலான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்த போதிலும் எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்களை மேற்கொண்டு வருவது, அதாவது அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அடிமட்டத்துடன் வரைக்கும் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் வரைக்குமே ஆலோசனை மேற்கொண்டு வருவது அரசியலிலே அடுத்த பாதைக்கு அதிமுக எடுத்து செல்லக்கூடிய ஒரு வேலையாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த ஆலோசனை கூட்டத்திலே அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டு அவருடைய சுய லாபத்திற்காக விலகிச் செல்வர்கள் போய்கொண்டே இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்பட தேவை கிடையாது. 2026 சட்டமன்ற தோல்வியில் இருந்து அதிமுக அனைவரும் வெளியே வர வேண்டும். இன்னும் நமக்கு பிரகாசமான வாய்ப்புகள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது அடுத்து இடைத்தேர்தல் இருக்கிறது, அதற்கு அடுத்தபடியாக உள்ளாட்சி தேர்தல் இருக்கிறது. இந்த இரண்டு தேர்தலிலும் அதிமுகவுடைய பலத்தை நாம் நிரூபித்து காட்டி ஆகவே வேண்டும். அதன் காரணமாக நீங்கள் அனைவரும் உற்சாகத்துடன் மீண்டும் உழைக்க வேண்டும். அதிமுகவை அழிக்க தினத்தவர்கள் எந்த நிலைமைக்கு ஆளாவார்கள் அப்படின்னு நாம் கண்கூட நிறைய நபர்களை பார்த்திருக்கிறோம். அதே போலத்தான் ஏகப்பட்டவர்கள் ஆளாகக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையும் எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாராம். அதிலையும் கூடுதலாக இன்னும் 5 ஆண்டுகளுக்கு கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி என்பது நிலைக்கப் போவது கிடையாது என்ற ஒரு குண்டையும் தூக்கி போட்டிருக்கிறார். பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.